Hi, நான் Adeeb. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் அப்லோட் பண்ண வீடியோஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃபரண்டான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அப்படி என்ன இந்த வீடியோல இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா Redmi இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண Redmi Note 11ங்கற ஃபோனோட டிசெம்பிளிங் தான் இந்த வீடியோல நம்ம பண்ண போறோம். இந்த Redmi Note 11ஓட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுருக்கோம். அந்த வீடியோவை நீங்க இதுவரைக்கும் பார்க்காட்டி கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபோன் பாத்தீங்கன்னா நம்ம Amazon வந்து வாங்கி தான் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். நம்மளோட இந்த சேனல்ல அன்பாக்ஸ் பண்ண எல்லா ஃபோன்ஸும் பார்த்தீங்கன்னா நான் என்னோட சொந்த காசு போட்டு பர்ச்சேஸ் பண்ணி அதை அன்பாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஃபோனை சேல் பண்ணுவேன். இப்படி புது ஃபோனை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் எனக்கு கண்டிப்பாக நஷ்டம் வரும். அப்படி நஷ்டம் வந்ததுக்கான அமௌண்ட்டு எனக்கு யூடியூப்லேருந்து கிடைச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. Redmi Note 11ஓட பேஸ் வேரியண்ட் வாங்குறதுக்கான அமௌண்ட் மட்டும்தான் எனக்கு இது வரைக்கும் கிடைச்சிருக்குது. நம்ம இந்த சேனலில் போட்ட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே அன்பாக்சிங் வீடியோஸ் நம்ம பண்ணியிருப்போம். இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருந்து எனக்கு வருமானம் கிடைக்குங்கிறதுனால நான் அது பண்ண கிடையாது. என்னோட சொந்த இஷ்ட பிரகாரம் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எனக்கு தோணும் போது தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். அப்போ நான் ஒவ்வொரு புது ஃபோனும் வாங்கி அன்பாக்ஸ் பண்ணும்போதும் நான் நினைப்பேன் ஏதாவது ஒரு ஃபோனை டிசேபிள் பண்ணணுங்கிறது. இப்போ நான் இது வரைக்கும் அந்த ஒரு ரிஸ்க்கை நான் எடுக்கவே இல்லை. ஏன் ரிஸ்க்குன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃபோனை வாங்கி அன்பாக்ஸ் பண்ணி விற்றோம்னா கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக கிடைச்சாலும் அந்த ஃபோனை ஆளுங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புது ஃபோனை டிசேபிள் பண்ணி விற்கும்போதும் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸு ரொம்பவே கம்மியாயிரும். உண்மையை சொல்லணும்னா அந்த ஃபோனோட பகுதி காசு தான் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்தினால தான் நான் ஃபோன்ஸோட டிசேம்பிளிங் இது வரைக்கும் பண்ணவே கிடையாது. அப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா Redmi Note 11 ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அந்த ஃபோனுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டி தர போகிறேன். இந்த ஃபோனை சேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இருந்தாலும் லாஸ் வரதான் போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸுக்கு ரீச் கிடச்சிச்சின்னா இதே மாதிரியான வீடியோஸை நம்ம சேனலில் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணலாம். இதுதான் Redmi லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண Redmi Note 11ங்கற ஃபோன். இந்த ஃபோனோட டிசெம்பிளிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த ஃபோனில் சிம் கார்டு கூட இன்சர்ட் பண்ண கிடையாது. அப்போ இந்த புது ஃபோனை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக டிசேபிள் பண்ணி நான் காட்ட போகிறேன். இந்த வீடியோக்கு நல்ல வியூஸ் வந்தால் தான் எனக்கு இந்த மாதிரி டிசேபிளிங் வீடியோஸை இன்னும் போட முடியும். அப்போ இந்த வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோன் டிசேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன டூல்ஸ் தேவைங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்க்ரூ டிரைவர் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளஸ் ஸ்க்ரூ டிரைவர். அதிகமாகவே ப்ளஸ் டைப் ஸ்க்ரூஸ் தான் வரும். அதை கலட்டுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரூ டிரைவர். அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஓப்பனர்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் ஷேப்பில். இது தேவை இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெம்பர் கிளாஸ் இருக்குல்ல 5D கிளாஸ் அதோட ஷீட்டு தான் இது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனோட பேக் பேனில் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. அப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனை டிசேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் சைடில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் பேனலை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேனலை ஹீட் பண்ணி இந்த ஷீட்டை உள்ளே விட்டு தான் நம்ம இந்த பேனலை ரிமூவ் பண்ணணும். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபோன் டிசேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனை நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹாட் ஏர் கன் யூஸ் பண்ணி இந்த ஃபோனோட பேக் பேனலை ஹீட் பண்ணலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட பேக் பேனில் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஃபோனோட பேக் பேனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் போர்டு தான் அதில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவில் எம்ஐயோட லோகோ இருக்கிற ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டிக்கரை வச்சு தான் இந்த ஃபோனை கழட்டி இருக்காங்களா இல்லையாங்கிறத நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது அந்த ஃபோனில் இருக்க எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம இப்போ கழட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்க்ரூவுமே கழட்டியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேமரா மொடியூலை ரிமூவ் பண்ணலாம். இந்த கேமரா மொடியூலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அந்த ஃப்ளாஷ் லைட்டோட கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மொடியூலுக்கு பின்னாடியே இருக்குது. இதுதான் போர்டில் வர ஃப்ளாஷ் லைட்டோட கனெக்ஷன். 2 ஸ்க்ரூ பேலன்ஸாக இருக்குது, அதையும் நம்ம கழட்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸுமே நம்ம கழட்டியாச்சு. அடுத்து இந்த ஃப்ரேமை நம்ம கழட்டலாம். இந்த ஃப்ரேமை கழட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஸ்ட்ரிப்பு போர்டில் கனெக்டடாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபோனில் இருக்கிற ஃப்ரேமை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட கனெக்டரை ரிமூவ் பண்ணாமல் இந்த ஃப்ரேமை கழட்டணும்னா அந்த ஃபிங்கர் பிரிண்டோட ஸ்ட்ரிப்பு கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃப்ரேமை அவுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இருக்கிற சிம் கார்டு ஸ்லோட்டை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு வர இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஏன்னு கேட்டிங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட திக்னஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த ஃப்ரேமை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பனர்ஸ் டூல் இருக்குது. இல்லாட்டி நம்ம கையினாலே இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். கையில் இருக்க நேரத்தை இந்த ஃப்ரேமுக்குள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக கழட்ட முடியும். ஏன் நான் இங்கே ஓப்பனர் யூஸ் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா புது ஃபோனை ஓப்பனர் யூஸ் பண்ணி கழட்டும் போது பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரேமை செப்பரேட் பண்ணாச்சு. இந்த ஃப்ரேமில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வருது. அப்புறமா வால்யூம் பட்டனோட அவுட்டர் சுவிட்சும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேமோட மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறைய கோல்டன் டிப்ஸ் இருக்குது. அந்த மேலே இருக்க கோல்டன் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வைஃபை ப்ளூடூத்துக்கான ஆண்டினா தான் மேலே வருது. கீழே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆண்டினா கொடுத்துருக்குறாங்க. இதுதான் இந்த ஃபோனில் வர மெயின் கேமரா, 50 மெகா பிக்சலுக்கான கேமரா. அப்புறமா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சரும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் இந்த ஃபோனில் வருது. எந்த ஒரு ஃபோனை கலட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபோனை ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஃபோனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஃபோனோட பேட்டரி கனெக்டரை போர்டிலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்க இந்த போர்டில் இந்த பேட்டரி கனெக்டர் கனெக்டடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வோல்டேஜஸ் இருக்கும். போர்டில் டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வோல்டேஜஸ் ஷார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த பேட்டரி கனெக்டரை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து இந்த ஃபோனோட கீழே என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வருது, வைப்ரேட்டர் வருது, அப்புறமா சார்ஜிங் போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபோனோட டிஸ்பிளே கனெக்டர். அப்புறமா இங்கே ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது. இது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மெயின் போர்டையும் சப் போர்டையும் கனெக்ட் பண்ணுற ஸ்ட்ரிப்பு தான் இது. இது பேட்டரிக்கு அடியில் தான் போகுது. அப்புறம் பார்த்து இங்கே ஒரு கேபிள் தெரியுது இல்லையா, அது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோனோட நெட்வொர்க் ஆண்டினா கேபிள் தான் இது. இந்த கேபிள் மெயின் போர்டு சப் போர்டில் கனெக்ட் ஆகிருக்குது. சப் போர்டில் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலரில் பின்ஸ் இருக்குது. இந்த பின்னு ஃப்ரேமில் இருக்கிற அந்த கோல்டன் டிப்பில் டச் ஆகும்போது தான் நமக்கு ப்ராப்பரான நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்குது. அடுத்து இந்த ஃபோனோட சப் போர்டை கழட்டி பார்க்கலாம். இந்த சப் போர்டில் தான் இந்த ஃபோனோட மைக் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லலை. அடுத்து இந்த ஃபோனோட மிடில் ஃப்ரேமில் இருந்து நம்ம இந்த போர்டை செப்பரேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனோட மெயின் போர்டை நம்ம இப்போ செப்பரேட் பண்ணியாச்சு. மிடில் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் வருது. இதுதான் ஃபோனோட ஃப்ரண்ட் கேமரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் சிம் கார்டு ஸ்லோட்டு, அதாவது மெமரி கார்டும் சிம் கார்டும் போடுறதுக்கான ஸ்லோட்டு தான் இது. அப்புறமா இந்த ஷீல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐசி வருது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃபோனோட ஹெட்ஃபோன் ஜாக்கு. அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.